தமிழகமெங்கும் கிளைகள் கொண்ட அண்ணமால் இன்ஸ்டிடியூட் ஆஃப் ஹோட்டல் மேனேஜ்மெண்ட் அண்ட் ஹாஸ்பிட்டல் மேனேஜ்மெண்ட் படிப்பில் சேர்வதற்கான அட்மிஷன் நடைபெறுகிறது. 2019 ஆண்டு இறுதியில் கொரோனா தொற்று பெரும் தாக்கத்தை ஏற்படுத்தியது. இதனால் உலகம் முழுவதும் இருந்த பல்வேறு நிறுவன ஊழியர்கள் பணி நீக்கம் மற்றும் வேலைவாய்ப்பு நிச்சயமற்ற தன்மை ஆகியவற்றை சந்தித்து வந்தனர். மேலும் கொரோனா ஊரடங்கு காரணமாக வீட்டிலிருந்து பணி செய்யும் நிலைக்கு ஊழியர்கள் பலரும் தள்ளப்பட்டனர். இதனை ஒரு பெண் தவறாக பயன்படுத்தி இருப்பது தற்போது தெரிய வந்துள்ளது. ஒர்க் ஃப்ரம் ஹோம் மூலம் மூன் லைட்டிங் எனப்படும் ஒன்றுக்கு மேற்பட்ட நிறுவனங்களில் பணிபுரிந்திருப்பது கண்டுபிடிக்கப்பட்டுள்ளது. பெங்களூரை சேர்ந்த அந்த பெண் 2018 மற்றும் 2021 ஆண்டு காலகட்டத்தில் ஒரே நேரத்தில் மட்டும் 10க்கு மேற்பட்ட நிறுவனங்களில் வேலை செய்து வந்திருக்கிறார். அதைத் தொடர்ந்து பல்வேறு ஸ்டார்ட் அப்கள், பெரிய நிறுவனங்கள் மற்றும் பன்னாட்டு நிறுவனங்களுக்கு இடையில் மாறி 50 புதிய வேலைகளை பெற்றிருப்பது தெரிய வந்துள்ளது. ஊழியரின் பின்புலத்தை கண்டறியும் ஆன்கிரிட் என்ற நிறுவனம் இதனை கண்டறிந்துள்ளது. இதுபோன்று இவர் கடந்த 7 ஆண்டுகளில் 141 வெவ்வேறு நிறுவனங்களில் பணிபுரிந்துள்ளதாகவும் கூறப்படுகிறது. கடந்த சில ஆண்டுகளுக்கு முன் பிரபல மென்பொருள் நிறுவனங்கள் தங்கள் ஊழியர்கள் மூன் லைட்டிங்கில் ஈடுபடுவதை கண்டுபிடித்து அவர்கள் மீது நடவடிக்கை எடுத்ததோடு மூன் லைட்டிங்கில் ஊழியர்கள் ஈடுபடக்கூடாது என எச்சரிக்கையும் விடுத்திருந்தது குறிப்பிடத்தக்கது. தமிழகமெங்கும் கிளைகள் கொண்ட அண்ணமால் இன்ஸ்டிடியூட் ஆஃப் ஹோட்டல் மேனேஜ்மெண்ட் அண்ட் ஹாஸ்பிட்டல் மேனேஜ்மெண்ட் படிப்பில் சேர்வதற்கான அட்மிஷன் நடைபெறுகிறது.